அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது +2 மேத்தமெட்டிக்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல்ல இருந்து டாபிக் நம்பர் 17. இந்த டாபிக்ல நம்ம படிக்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். வெக்டர்களின் திசையிலி பெருக்கம் அப்படின்னா என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னால வெக்டாரை பத்தி ஒரு குயிக் நோட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு வெக்டார் A வெக்டார் அப்படிங்கிற ஒண்ணு A1i A2j A3k அப்படின்னு குறிச்சிருந்தோம்னா, இந்த வெக்டார் கிராஃபிக்கலா நம்ம படிக்கும் பொழுது A1 ஒரு புள்ளியில இருக்கு அப்படின்னா அந்த புள்ளி A1, A2, A3 இருக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துல ijக்கு kக்கு முன்னால என்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கோ அதுதான் அந்த வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ற புள்ளி. அப்ப இந்த புள்ளி பாத்தீங்கன்னா A1, A2, A3. இந்த புள்ளிய நம்ம திசை விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆதி புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சீங்கன்னா அந்த கோட்டை இந்த வெக்டரோட மேக்னிடியூட் எண் மதிப்புன்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் A3 ஸ்கொயர்ங்கிற மெத்தடை ஃபாலோ பண்றோம். இது நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. சிம்பிளா சொன்னா I, J, Kக்கு முன்னால இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். இது பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு வெக்டாரை படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம படிக்க போற டாபிக் ஸ்கேலார் ப்ராடக்ட். தமிழ்ல சொல்லும் பொழுது திசையிலி பெருக்கம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ ரெண்டு வெக்டர்களை பெருக்கினால் நமக்கு கிடைக்கிறது ஒரு நம்பரா இருந்தா அது எப்படி இருக்கும் அந்த பெருக்கல் அப்படிங்கறத இதுல நீங்க படிக்க போறீங்க. அதுக்காக நான் என்ன பண்றேன், ரெண்டு கோ இனிஷியல் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரே புள்ளியில் துவங்கக்கூடிய ரெண்டு வெக்டர்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒன்னு A வெக்டார், இன்னொன்னு B வெக்டார். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து தீட்டாவாக இருக்கும் பொழுது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்கேலார் ப்ராடக்ட்டை நம்ம A வெக்டார் டாட் B வெக்டார்னு சொல்லுவோம். இதுக்கான வரையறை என்னன்னா, இதனோட பெருக்கல் மதிப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் காஸ் தீட்டான்னு இருக்கும். அப்ப இரண்டு வெக்டார்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஸ்கேலார் பெருக்கம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வெக்டாரோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வெக்டரோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் கொடுக்கப்பட்டு இருந்தால் அதுக்கான காஸ் மதிப்பு கண்டுபிடிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதோ தட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு A டாட் B. ஸோ A டாட் B அப்படிங்கிறது இரண்டு வெக்டர்களுக்கான ஸ்கேலார் ப்ராடக்ட். சில நேரங்கள்ல இதை டாட் ப்ராடக்ட்னு கூட சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லும் பொழுது புள்ளி பெருக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு வெக்டருக்கு நடுவே இருக்க பெருக்கலுக்கு நம்ம புள்ளி யூஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை புள்ளி பெருக்கம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரெண்டு வெக்டர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வெக்டருக்கு நடுவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா இதை பயன்படுத்தி நம்ம இடைப்பட்ட கோணம் கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப காஸ் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த இடத்துல A வெக்டார் டாட் B வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B இதை பிரிச்சு எழுதலாம். இதுல இருக்கிற தீட்டா மட்டும் வேணும் அப்படிங்கும்போது தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் A வெக்டார் டாட் B வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் Bங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தும் பொழுது இந்த இரண்டு வெக்டர்களுக்கும் இடைப்பட்ட கோணமான தீட்டாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு வெக்டர்கள் இடைப்பட்ட கோணம் கொடுத்தா A டாட் B கண்டுபிடிக்க முடியும். A டாட் Bயும் ரெண்டு வெக்டரும் கொடுத்திருந்தா இடைப்பட்ட கோணமும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பொதுவா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கம்யூட்டேட்டிவா இருக்கும். தமிழ்ல சொல்லும் பொழுது பரிமாற்று பண்புக்கு உட்பட்டது. சோ ஸ்கேலார் புள்ளி பெருக்கம் பரிமாற்று பண்புடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம A டாட் B வரையறை செய்தோம். ரெண்டு வெக்டார் இருக்கு, ஒன்னு A வெக்டார், இன்னொன்னு B வெக்டார். இடைப்பட்ட கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா A to B நீங்க கண்டுபிடிக்கும் போது தீட்டாவா இருந்தா இப்ப A டாட் B நான் என்னன்னு சொல்லிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B காஸ் தீட்டான்னு எழுதலாம். இதுல தீட்டா அப்படிங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் A தானே இருக்கு, ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம்னு புரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்க B டாட் ஏன்னு எழுதி இருந்தா மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வந்திருக்கும், மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் A வந்திருக்கும். பிக்கும் ஏக்கும் இடைப்பட்ட கோணம் எழுதணும். பிக்கும் ஏக்கும் இடைப்பட்ட கோணம்னு சொல்லும் பொழுது இந்த கோணத்தை தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அப்ப இது பாத்தீங்கன்னா நத்திங் பட் 360 டிகிரி மைனஸ் தீட்டாவா இருக்கும்.
ஸோ காஸ் ஆஃப் இப்ப தீட்டா எழுதக்கூடாது, அதை 2π மைனஸ் தீட்டான்னு சொல்லணும். அப்ப காஸ் 2π மைனஸ் தீட்டா எதற்கு சமமாக இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கிறோம்னா ட்ரிக்னாமெட்ரியில காஸ் தீட்டாவுக்கு சமமா இருக்கும்னு ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். அப்படின்னா ஏ டாட் பி கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும், பி டாட் ஏ கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ வாட் வி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ், ஏ டாட் பினாலும் அதை திருப்பி எழுதினாலும் மதிப்பு மாறாது. இதை திருப்பி எழுதுறதுக்கு பேரு தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. டாட் ப்ராடக்ட் பரிமாற்று பண்புக்கு உட்பட்டது. அடுத்த ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா, கிராஃபிக்கலா நீங்க வந்து வெக்டாரை புரிஞ்சுக்கும் போது 3 ஆக்சஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக, எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஐ கேப்னு ஒரு யூனிட் வெக்டார் எடுத்துக்குவோம், ஒய்யை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஜே கேப் எடுத்துக்குவீங்க, அண்ட் இசட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக கே கேப் எடுத்துக்குவீங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஐ டாட் ஐ கண்டுபிடிச்சிருந்தா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஐ டாட் ஐ எப்படி எழுதணும்? டாட் ப்ராடக்ட் நம்ம மேல சொன்ன டெஃபினிஷன் படி டாட் ப்ராடக்ட்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வெக்டாருக்கு மாடுலஸ் போடணும், ரெண்டாவது இருக்கிற வெக்டாருக்கு மாடுலஸ் போடணும். ரெண்டாவது வெக்டரும் நமக்கு ஐ தான் இருக்கு. இடைப்பட்ட கோணம் எழுதணும். ஐ அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், மறுபடியும் ஐ, திரும்ப அதே லைனு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு லைனே இல்ல, இடைப்பட்ட கோணம் 0 டிகிரியா இருக்கும். மாடுலஸ் ஆஃப் ஐ கேப், மேல கேப் போட்டாலே அதனோட எண் மதிப்பு 1. ஐ கேப்னா 1, காஸ் 0 டிகிரினால 1. அப்ப ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது? 1 கிடைக்குது. என்ன புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஒரே எழுத்தை டாட் ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஐ டாட் ஐ எடுத்தாலும் ஜே டாட் ஜே எடுத்தாலும் கே டாட் கே எடுத்தாலும் ஆன்சர் எப்பயுமே 1 தான் கிடைக்கும் பை திஸ் கால்குலேஷன். சப்போஸ் நான் ஐ டாட் ஜே எடுத்திருந்தேன்னா, ஐ டாட் ஜே டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும்? முதல் வெக்டருக்கு மாடுலஸ் போடணும், ரெண்டாவது வெக்டருக்கும் மாடுலஸ் போடணும், காஸ் இடைப்பட்ட கோணம் எழுதணும். ஐனா எக்ஸ் அச்சு, ஒய்னா ஜேனா ஒய் அச்சு, எக்ஸ் அச்சுக்கும் ஒய் அச்சுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி தானே. காஸ் 90 டிகிரினா மதிப்பு 0, அதனால இதனோட மொத்த மதிப்பே 0வாக மாறும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு அடுத்தடுத்த வெக்டர்ஸை எடுத்துக்கும் போது ஐ ஜே ஜே கே கே ஐ இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால ஆன்சர் என்ன ஆயிடும்னா 0வா மாறிடும். இதுல ஒரு முக்கியமான ரிசல்ட்டும் வரும். என்னன்னா, இப்ப ரெண்டு வெக்டார், இஃப் ஏ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். பர்பெண்டிகுலர்னா இடைப்பட்ட கோணம் எவ்வளோ? 90 டிகிரி. காஸ் 90 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ? 0. ஏ டாட் பிக்கான வரையறை என்ன தெரியுங்களா? நம்ம சொன்னோம் ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டான்னு சொன்னோம். இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் பொழுது காஸ் 90 டிகிரி காஸ் தீட்டாவோட மதிப்பு 0வா மாறுறதுனால ஏ டாட் பியோட மொத்த மதிப்பும் 0வாக மாறும். ஏன்னா 0வால யாரை பெருக்கினாலும் மொத்த மதிப்பு 0. இதுல இருந்து ஒரு கட்டுப்பாடா இதை நம்ம எடுத்துக்கிறோம். இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் அதனோட டாட் ப்ராடக்ட் become 0. If two vectors are perpendicular to each other, then the dot product of two vectors become 0. ஸோ இப்ப என்னென்ன அடிஷனல் கான்செப்ட்ஸ்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரெண்டு வெக்டர்கள் கொடுக்கும்போது எப்படி டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதான் கத்துக்கிட்டோம். டாட் ப்ராடக்டோட வரையறை இதுதான். டாட் ப்ராடக்டோட வரையறை ஏ டாட் பினா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா. முதல் வெக்டரோட மாடுலஸ், ரெண்டாவது வெக்டரோட மாடுலஸ், இடைப்பட்ட கோணத்துக்கு காஸ் மதிப்பு. சப்போஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அடுத்தது டாட் ப்ராடக்ட் எப்பயுமே கம்யூட்டேட்டிவ், ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் மதிப்பு ஒன்றாகத்தான் இருக்கும். அடுத்தது என்ன கத்துக்கிட்டோம்? ஐ டாட் ஐனா என்ன, ஐ டாட் ஜேனா என்னன்னு கத்துக்கிட்டோம். அப்படி கத்துக்கும் போது தீட்டா 90 டிகிரியா இருந்தா டாட் ப்ராடக்ட் 0வா மாறும்னு கண்டுபிடிச்சோம். அதனால இதை ஒரு ஃபார்முலாவா புதுசா கிரியேட் பண்ணோம். என்னது? இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர், இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் பொழுது அதனோட டாட் ப்ராடக்ட் எப்பயுமே என்னவா மாறிடும்னா 0வா மாறிடும். சம்முக்கு போறதுக்கு முன்னால இந்த டாட் ப்ராடக்டோட இன்னும் சில பண்புகளை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார்னா சிம்பிளா சொன்னா இந்த ஏவை உள்ள கொண்டு போய் பெருக்கலாங்க. ஏ டாட் பி, ஏ டாட் பி இங்க எழுதியிருக்கோம். அடுத்து ஏ இங்க கொண்டாந்து பெருக்கும் போது ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மதிப்பு சமமா தான் இருக்கும். அதே வந்து ஏ பிளஸ் பி டாட் சி டாட் வந்து பின்னால இருந்தாலும் கொண்டாந்து உள்ள பெருக்கலாம். ஆனா என்ன, இந்த மாதிரி வெக்டர்கள் பெருக்கும் பொழுது ரொம்ப கவனமா ஃபர்ஸ்ட் ஏ எழுதுறோம் அப்புறம் சி எழுதுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டாட் சி வந்திருக்கும். டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இடம் மாத்தி எழுதினாலும் தப்பு இல்லை.
ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் ஒண்ணுதான்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இன் ஜென்ரல் எப்பயுமே லெட்டர்ஸை வரிசையை எழுத கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவே ஏ டாட் ஏனா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டாட் ஏவை எப்படி தெரியுமா சொல்லணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ ஒரே லைன் அப்படிங்கிறதுனால இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி. காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1. மாடுலஸ் அப்படின்னு சொன்னா அந்த கோட்டினோட நீளம்னு அர்த்தங்க. அதை நம்ம பொதுவா ஏன்னு சொல்லுவோம். இது ஒரு நம்பர். மாடுலஸ் ஆஃப் ஏனா ஒரு நம்பர். அதனாலதான் ஏ இன்டு ஏ என்னன்னு முடிஞ்சிருக்கு? ஏ ஸ்கொயர்னு முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம சம்முல அப்ளை பண்றதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதே மாதிரி ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதேதான் இங்க என்ன 2abங்கிற இடத்துல 2a டாட் பின்னு எழுத போறீங்க. இதே a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2a டாட் பின்னு எழுத போறீங்க. a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ்ல இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு வெக்டர்களை எப்படி பெருக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கணக்குக்கு போகலாம். இப்போ எங்கிட்ட ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு. லைக் a1i a2j a3k. பி வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு. b1i b2j b3k. ரெண்டு வெக்டார்களுக்கு நடுவுல இருக்கிற டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். பட் ஒர்க்கிங் ரூல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏ டாட் பி ரெண்டு வெக்டார டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஐக்கு முன்னால இருக்க கோபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. a1 b1. ஜே கோபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. a2 b2. கே முன்னால இருக்கிற கோபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. a3 b3. அவ்வளவுதாங்க ஆன்சர் கிடைச்சிரும் உங்களுக்கு. சம்மா பாத்தீங்கன்னா இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வெக்டார் ஐ வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் பிளஸ் 3k வெக்டார் நம்ம கிட்ட இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் k வெக்டார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்காக. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நீங்க ஐஜேகேல இருக்கிற கோபிஷியன்ஸை மட்டும் பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 1. கீழே மைனஸ் 2 இருக்கா? 1 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 2. 2 இன்டூ 3 6. 3 இன்டூ 1 3. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். இதுதான் டாட் ப்ராடக்ட்டுக்கான ஆன்சர். இஃப் யூ ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் ஏ டாட் பி, வெரி சிம்பிள். நீங்க மேல சொன்ன டெஃபினிஷன்ஸ் அந்த கதைகள்லாம் எக்ஸெட்ரா தேவையே இல்லை. ஜஸ்ட் இப்ப சொன்ன மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். இதுல இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இப்ப பார்ப்போம். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு நமக்கு ஏ டாட் பி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ டாட் பி டைரக்டா ஆன்சர் எழுதலாம். வேணும்னா நீங்க ரஃப் ஒர்க்ல ஏல இருக்கிற ஐஜேகே எடுத்து எழுதுங்க. 1 3 5. இங்க இருக்கிற டைரக்ஷன் ரேஷியோஸ்னு சொன்னாலும் சரி, கோபிஷியன்ஸ்னு சொன்னாலும் சரி. 1 3 5. பில இருக்க நம்பர்ஸ் பாருங்க. 2 4 மைனஸ் 1. நேருக்கு நேரா பெருக்குங்க. 1 இன்டூ 2 2. 3 இன்டூ 4 12 பிளஸ் 12. 5 இன்டூ 1 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 5. 14 மைனஸ் 5 டோட்டலா 9 கிடைக்கும். அவ்வளவுதான், நம்ம ஏ டாட் பி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துட்டு ஏ டாட் பி கேட்டிருக்காங்க. என்ன சொன்னோம் நம்ம? ஐனா ஐக்கு முன்னால பெருக்குங்கன்னு சொன்னோம். நம்பர் இல்லையேன்னு யோசிக்க கூடாது. என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஐக்கு முன்னால காஸ் ஆல்பா காஸ் பீட்டா இருக்கு, பெருக்க முடியாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். ஜேக்கு முன்னால இருக்கிறீங்களா பெருக்கணும். ஒரு மைனஸும் இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா இருக்கு. கேன்னு ஒரு நம்பர் இல்லாததுனால அதை பெருக்குனா 0. அதை இங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான், பெருக்கல் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஐ கோபிஷியன்ட் மல்டிப்ளை பண்றீங்க, ஜே கோபிஷியன்ட் மல்டிப்ளை பண்றீங்க, லைக் கே கோபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் கிடைச்சிரும். இதுக்காக ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ டாட் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ டாட் பி கண்டுபிடிக்கும் போது வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து கோபிஷியன்ஸ் எடுத்து எழுதி பழகிங்க. 14 4 மைனஸ் 8. ரெண்டாவது பி வெக்டார்ல பாருங்க 4 2 மைனஸ் 2. நேருக்கு நேராக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56 பிளஸ் 8 பிளஸ் 16 வந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 24 அண்ட் 56 80 கிடைச்சிருக்கும். ஸோ ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு 80. அடுத்து எஃப் வெக்டார் அண்ட் டி வெக்டார்னு கொடுத்துட்டு டாட் ப்ராடக்ட் எஃப் டாட் டி கண்டுபிடிங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃப் வெக்டார் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். 13 10 மைனஸ் 3. டி வெக்டார் எடுத்து எழுதலாம். 2 4 மைனஸ் 1. இப்போ நேருக்கு நேராக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 13 இன்டூ 2 உங்களுக்கு 26 கிடைக்கும்.
10 into 4 40 கிடைக்கும் அண்ட் பிளஸ் 3 கிடைக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா 69 வரும். ஸோ எஃப் டாட் டிக்கான ஆன்சர் 69. அடுத்து பாத்தீங்கன்னா ஏ டாட் பிக்கான ஆன்சரே கொடுத்துட்டாங்க தேர்ட் சம்ல. கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டான்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அன்னவுன் இருக்கு. ஏல இருக்க நம்பர் எல்லாம் பாருங்க 5 -1 1. பில இருக்க நம்பர் 3 -4 லாம்டா பிளஸ் 1. நேருக்கு நேரா பெருக்குங்க என்ன கிடைக்கும்? 5 3s are 15, 1 4 is 4. 1ஆல யார மல்டிப்ளை பண்ணினாலும் திரும்ப அதே தான் கிடைக்கும். இந்த ஆன்சர் ஈக்குவல் டு 16 சம்லயே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல பாருங்க மொத்தமா 15 plus 4 19 plus 1 20. lambda plus 20 is equal to 16 சம்ல இருக்கு. plus 20 அந்த சைடு போச்சுன்னா minus 20 ஆக மாறும். அப்ப 16ல 20 போச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? -4 கிடைச்சிருக்கும். இது எனக்கு தேவையான lambda மதிப்பு. அடுத்தது angle between the two vectors அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போறோம். a vector and b vector கொடுத்துட்டு find the angle between a and b ன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல சொன்னா a vectorக்கும் b vectorக்கும் இடைப்பட்ட கோணம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டா நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா a டாட் b கண்டுபிடிக்கணும். a டாட் bனா என்ன சொல்லி கொடுத்தோம்? ஏல இருக்க நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கணும், பில இருக்க நம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு நேருக்கு நேரா பெருக்குங்கன்னு சொல்லி கொடுத்தோம். நேருக்கு நேரா மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்? -1. அடுத்து பாருங்க -4. அடுத்து பாருங்க -4. மொத்தமா எனக்கு -9 கிடைக்குது. அது இல்லாம மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் போட்டுட்டு ஏ வெக்டார்ல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் மொத்தமா 9 வரும். 9க்கு ரூட் எடுத்தா 3 கிடைக்கும். அதே மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னா என்ன பண்ணணும்? ரூட் போட்டுட்டு பில இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். -1 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர் மொத்தமா 9 வரும். ரூட் எடுத்தா 3 கிடைக்கும். நமக்கு இடைப்பட்ட கோணம் வேணும் இல்லையா? இடைப்பட்ட கோணம் வேணும்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்பயுமே அக்யூட் ஆங்கிளா தான் இருக்கணும். இதை ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக இங்க என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்துக்கணும். ஏன்னா மைனஸ்ல வந்தாலும் நம்ம பிளஸ்ஸா மாத்திக்கணும். இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல மாடுலஸ் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ டாட் பினா -9, மாடுலஸ் ஆஃப் ஏனா 3 அண்ட் 3. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் -1 தானே வந்திருக்கும். அந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா இட் பிகம் அப்டியூஸ் ஆங்கிள். அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடைப்பட்ட கோணம் எப்பயுமே நம்ம வந்து அக்யூட் ஆங்கிளா எடுத்துக்கணும். ஸோ தட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 நீங்க இப்ப மாடுலஸ் இருக்கிறதுனால என்னவா மாத்திக்கலாம்? +1. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1னா பாத்தீங்கன்னா 0 டிகிரில வரும். ஸோ இந்த சம்ல ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னா 0 டிகிரி. இது நமக்கு தேவையான ஆன்சர். இதுல முக்கியமான விஷயம் காஸ் இன்வர்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது நமக்கு ஆன்சர் மைனஸ்ல வரக்கூடாது. அதனால we should follow modulus. Modulus of a dot b by modulus of a modulus of b. இந்த modulus of a modulus of b எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். a dot b மட்டும் நெகட்டிவா வந்தாலும் நீங்க பாசிட்டிவா மாத்துறதுக்காக ஒரு மாடுலஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இதுல சில பிராக்டிஸ் சம்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1ல a vector equal to 2i plus j minus 2k, b vector is equal to 4i minus 4j plus 2k ன்னு கொடுத்துட்டு angle between the two vectors கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ angle between the two vectors கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? a dot b கண்டுபிடிக்கணும். a dot b எப்படி சொல்லி கொடுத்தோம்? ஐக்கு முன்னால இருக்க நம்பர் இங்க 2 இங்க 4. 2 4s are 8. உங்களுக்கு குழப்பமா இருந்தா இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா புரியும். 2 4s are 8. 1 4 is -4 and -4. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 8 -4 and -4 கிடைக்குது. இதனோட ஆன்சர் 0. ஸோ a டாட் b 0 கிடைக்கிறதுனால ரெண்டு வெக்டார்களுக்கு நடுவுல இருக்கிற டாட் ப்ராடக்ட் 0வா இருந்தா அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பெண்டிகுலரா இருப்பாங்க. அப்படின்னா இடைப்பட்ட கோணம் கட்டாயமா 90 டிகிரியா தான் இருக்கும் அல்லது π/2ன்னு எழுதலாம்.
ஸோ இந்த இடத்துல a டாட் பியில் இருந்தே என்னால் என்ன பண்ண முடிஞ்சது, நேரடியாக இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. செகண்ட் சம்ல இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கும் போது a வெக்டார் அண்ட் b வெக்டார்னு 2 வெக்டார்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம a டாட் b கண்டுபிடிக்கணும். a டாட் b கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட வசதிக்கு வேணும்னா நம்பர்ஸ் எடுத்து எழுதி பாருங்க. ஏல இருக்க நம்பர்ஸ் 3 4 5, bல இருக்க நம்பர்ஸ் 2 1 1. இதை மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க நேருக்கு நேரா. 6 பிளஸ் 4 பிளஸ் 5 கிடைக்கும். ஸோ a டாட் b யோட மதிப்பு 15. அடுத்து மாடுலஸ் ஆஃப் a வெக்டார். மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு a வெக்டார்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. மொத்தமா உங்களுக்கு 50 கிடைக்கும். 50க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5 ரூட் 2 வந்திருக்கும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க bல இருக்க ஒவ்வொரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1, 1 ஸ்கொயர்னா 1. டோட்டலா பாத்தீங்கன்னா ரூட் 6 கிடைச்சிருக்கும். இப்ப நமக்கு ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b. இந்த ஃபார்முலால கொண்டாந்து பிரதியிடும் போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a டாட் b அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார்ங்கிறது 5 ரூட் 2, இது ரூட் 6ன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3. 3 நம்ம இப்படி எழுதலாமா? ரூட் 3 பை ரூட் 2 ரூட் 6 இருக்கும். இதுல பாருங்க ஒரு 3 ஒரு 6 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்படி பார்த்தா இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 பை 2ன்னு வந்து நிற்கும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 பை 2 அப்படிங்கிற மதிப்பு எந்த கோணத்திற்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரில வரும். 30 டிகிரி அப்படிங்கிறத நம்ம வந்து பை பை 6ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் 30 டிகிரி. அதை தான் நம்ம பை பை 6ன்னு எழுதியிருக்கோம். கொஞ்சம் கவனமா எழுதணும்னா இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டினா தான் இருக்கும். தேர்ட் சம் பாத்தீங்கன்னா a வெக்டார் அண்ட் b வெக்டார் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? a டாட் b கண்டுபிடிக்கிறோம். நம்மளோட வசதிக்காக எடுத்து எழுதிக்கலாம். 2 1 மைனஸ் 2 1 1 0. இது a வெக்டார், இது b வெக்டார். மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 2 பிளஸ் 1 பிளஸ் 0 வந்திருக்குமா? டோட்டலா எனக்கு 3 கிடைக்குது. மாடுலஸ் ஆஃப் a வெக்டார்னா என்ன பண்ணணும்? ரூட் போட்டுட்டு a வெக்டார்ல இருக்க நம்பர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 4 பிளஸ் 1 பிளஸ் 4 மொத்தமா 9 வரும். ரூட் எடுத்தா 3. மாடுலஸ் ஆஃப் b வெக்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? ரூட் ஆஃப் bல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 1 பிளஸ் 1 மொத்தமா ரூட் 2 கிடைச்சிருக்கும். இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a டாட் b க்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 3. மாடுலஸ் ஆஃப் a னா 3 அண்ட் ரூட் 2 b. மாடுலஸ் ஆஃப் b யோட ஆன்சர் ரூட் 2. இந்த 3யும் 3யும் ஒரு முறை கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2ன்னு மீதி வந்திருக்கும் மதிப்பு. இந்த 1 பை ரூட் எந்த டிகிரியில வரும்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரியில வரும். அதை நம்ம பை பை 4ன்னு எழுதணும். ஸோ உங்களுக்கு ஒரு 4 அல்லது 5 மதிப்புகள் தான் திரும்ப திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபோர்த் சம்ல a வெக்டார் அண்ட் b வெக்டார்னு 2 வெக்டார் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. அகைன் சேம் டெக்னிக். நம்ம இப்ப நேரடியா ஃபார்முலாலேயே கொண்டு போய் பிரதியிட முயற்சி பண்ணலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார்ங்கிறது ஃபார்முலா. இப்ப a வெக்டார்ல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 2 மைனஸ் 2. b வெக்டார்ல இருக்க நம்பர் 1 3 by 2 and 2. இப்ப நேரடியா அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நேருக்கு நேரா மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. 1 into 3 3. அடுத்தது மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு மைனஸ் 3 கிடைக்கும். அடுத்தது மைனஸ் 4 இருக்கு. மாடுலஸ் ஆஃப் a வெக்டார்னா என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் ஏல இருக்க ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 9 பிளஸ் 4 பிளஸ் 4. மாடுலஸ் ஆஃப் b வெக்டார்னா என்ன பண்ணுவோம்? b ல இருக்க ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 1 பிளஸ் 9 by 4 பிளஸ் 4. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைனஸ் 4 டிவைடட் பை இந்த இடத்துல ரூட் 17 கிடைக்கும். இங்க நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரூட் ஆஃப் 29 by 4 வந்திருக்கும். இதுல இந்த 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். இந்த டிவைட்ல இருக்கிற 2 மேல போயிடும். அப்படி மேல போகும்போது பாத்தீங்கன்னா டோட்டலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப்
-4 into 2 வந்து 8 மாறும். அதை பிளஸ் 8ன்னு எழுதுனா போதும். √17 into √29 இது இடைப்பட்ட கோணம். ஆக்சுவலி நமக்கு ஸ்டாண்டர்டான மதிப்புகள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1/2, 1/√2, √3/2 அண்ட் சம்டைம்ஸ் 1. இதை தவிர வேற எந்த மதிப்புகள் கிடைச்சாலும் நீங்க ஆன்சர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மதிப்புகளுக்குரிய கோணங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 0 அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரி, அது π/2. 1/2 அப்படின்னா அது 60 டிகிரி, π/3. 1/√2னா 45 டிகிரி, π/4. √3/2னா 60 டிகிரி, 30 டிகிரி, π/6. 1னா 0 டிகிரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர வேற எந்த மதிப்புகள் வந்தாலும் நம்ம ஆன்சர் எழுதாம அப்படியே அந்த நம்பரோட நீங்க நிறுத்திக்கலாம். 5th சம்ல பார்த்தோம்னா a and b ன்னு ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா ஃபார்முலாக்கு போயிடலாம். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் பிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நீங்க நேரடியா பிரதிட்டு இருக்கிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b னா இங்க இருக்க நம்பர் 1, இங்க இருக்க நம்பர் 2. 1 into 2 2. இங்க 2, இங்க -1. ஸோ தட் -2. இங்க 1, இங்க 2. 1 into 2 2. உங்களுக்கு குழப்பமா தெரிஞ்சதுன்னா இந்த நம்பர்ஸை இந்த மாதிரி எடுத்து எழுதி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர். பில இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர். இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிருந்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 2 2 கேன்சல் ஆயிட்டு வெறும் 2 மட்டும் கிடைக்கும். டிவைடட் பை √6 அண்ட் 3 வந்திருக்கும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 டிவைடட் பை 3√6. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால இதோட நம்ம நிறுத்திக்கலாம். வேணும்னா நீங்க இதை வந்து 2 வந்து √2 √2ன்னு எழுதுனீங்கன்னா ஒரு √2 இங்க கேன்சல் பண்ணலாம். பட் நாட் அட் ஆல் நெசசரி. ஏன்னா இதுக்கப்புறம் இதுல ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் இல்லைங்கிறதுனால இதோட நம்ம நிறுத்திக்கலாம். 6வது சம்ல a வெக்டார் அண்ட் b வெக்டார்னு ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b ஃபார்முலா நேரடியா பிரதியிடுறோம். a டாட் b கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு குழப்பம் வரும் பொழுதெல்லாம் நம்பர் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருந்தோம். 6 3 2 இருக்கு b வெக்டார்ல. நேருக்கு நேரா இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் 1 into 6 2 into 3 2 into 2 divided by square root of a வெக்டார்ல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1 plus 4 plus 4 வந்திருக்கும். b வெக்டார்ல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 36 plus 9 plus 4 வந்திருக்கும். இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேல 8 கிடைக்கும். டிவைடட் பை 3 into 7 வந்திருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8/21. இது எனக்கு தேவையான இடைப்பட்ட கோணம். 7th சம்ல a வெக்டார் அண்ட் b வெக்டார்னு ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துட்டு இடைப்பட்ட கோணம் கேட்கறாங்க. ஸோ தட் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறத நேரடியா நம்ம பிரதிட்டு இருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a டாட் b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b. உங்களுக்கு ப்ராடக்ட் புரியணும்னா தனியா நம்பர்ஸ் எழுதி பாருங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு ஃபர்ஸ்ட் நம்பர் 2 கிடைக்கும். j கோபிஷியன்ட் இன்டு j கோபிஷியன்ட் -2 கிடைக்கும். k கோபிஷியன்ட் இன்டு k கோபிஷியன்ட் -2 கிடைச்சிருக்கும். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏல இருக்க நம்பர்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 plus 1 plus 4 வந்திருக்கும். இதை செப்பரேட்டா எடுத்துக்கங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 4 plus 1 வந்திருக்கும். b வெக்டார்ல இருக்க நம்பர்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருந்தா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த +2வும் -2வும் கேன்சல் ஆயிடும். -2 வரும். ஆனா அதை நம்ம மாடுலஸ்னால +2வா மாத்திக்கலாம். இங்க √6 இருக்கு. இந்த இடத்துல 3 இருக்கு. இதை ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால இதை அப்படியே நிறுத்திடலாம். 2 டிவைடட் பை 3√6. இது எனக்கு தேவையான ஆன்சர். 8th சம்ல அகைன் ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துட்டு இடைப்பட்ட கோணம் கேட்கறாங்க. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஃபார்முலா நேரடியா நம்ம பிரதிட்டோம்னா நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் நேருக்கு நேரா மல்டிப்ளை பண்ணணும். வேணும்னா எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6, 4 into 1 4, -5 into 1 -5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a வெக்டார்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 9
16, 25 கிடைச்சிருக்கும். பி வெக்டர்ல இருக்க நம்பர்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 1, 1 வந்திருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேல நியூமரேட்டர்ல 5 கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இது 50, அதை 5 ரூட் 2ன்னு எழுதலாம். அது இல்லாம ஒரு ரூட் 6 இருக்கு. சிம்பிளா பண்ணும்போது இது 5, 5 1 டைம் கேன்சல் ஆகும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 டிவைடட் பை 2 ரூட் 3 கிடைக்கும். எப்படின்னா ரூட் 2 ரூட் 6 ரூட் 2 ரூட் 3ன்னு பிரிக்கலாம். இந்த ரூட் 2 ரூட் 2 சேர்ந்து தான் 2வா மாறிடுச்சு. இது எனக்கு தேவையான இடைப்பட்ட கோணம். ஆல்மோஸ்ட் இந்த இடைப்பட்ட கோணம் கணக்குல பாத்தீங்கன்னா 8 கணக்குகள் கொடுத்திருக்காங்க. இது பிளஸ் 2க்கு ரொம்பவே முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுனாலதான் இத்தனை கணக்குகள் பிராக்டிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப கவனமா ஒவ்வொரு கணக்கையும் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த கொஸ்டின், செக் வெதர் த ஃபாலோயிங் டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறோம். டாட் ப்ராடக்டோட ரூல் உங்களுக்கு தெரியும். கோபிஷியன்ஸ் கரஸ்பாண்டிங் கோபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். நேருக்கு நேராக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு -4 +1 +3 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. 0 கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செங்குத்தாக இருப்பாங்க, பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஏ பர்பெண்டிகுலர் டு பின்னு புரிஞ்சுக்கிட்டோம். கொஸ்டின் நம்பர் 10ல ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செங்குத்தாக இருக்கும் பொழுது m இன் மதிப்பை காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் த டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m ன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு வெக்டார்ல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. 3, 2, 1. ஏல இருக்கிற கோபிஷியன்ஸ், பில இருக்க கோபிஷியன்ஸ் பாருங்க 2, -1, -m. டாட் ப்ராடக்ட்னா நேருக்கு நேராக மல்டிப்ளை பண்ணணும். 6, -2, -m ஈக்குவல் டு எப்பயுமே 0 தான் வரும். சின்ஸ் என்ன காரணம்? சின்ஸ் a perpendicular to b, a dot b என்னவா தான் இருக்கணும்? 0வா தான் இருக்க முடியும். அதை தான் இங்க ஈக்குவல் டு 0 நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ 6 - 2 4 வருமா? -m அந்த சைடு போனா +m. ஸோ m இன் மதிப்பு 4. இது எனக்கு தேவையான ஆன்சர். இதோட டாபிக் 17க்கான போர்ஷன்ஸ் முடிஞ்சது. இந்த பகுதியில நீங்க படிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஃபார் +2 மேத்தமெட்டிக்ஸுக்கு. இதை ரொம்ப தெளிவா நீங்க படிச்சிருந்தாதான் +2ல வர பகுதிகளை படிக்கும்போது ரொம்ப சுலபமா உங்களால படிச்சு ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எனவே இந்த பகுதியை திரும்ப திரும்ப பார்த்து இதுல இருக்கிற கான்செப்ட் டாட் ப்ராடக்டை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, which is more important for 12th standard. This is for title number 17. தொடர்ந்து நம்ம சேனல்ல வர வீடியோஸை பார்க்க விரும்புகிற மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.